no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. சார், தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அடுத்த கூட்டத்தை எப்போ சார் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை? யுத்தகாலம் சமீபத்து விட்டது. பொங்கல் முடிஞ்சோன்னு அடுத்த கூட்டம் அடுத்து தொடர்ந்து நாடு முழுக்க பயணம் தான் தேர்தல் வரை. எலெக்ஷனுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு? ஏன்னா இன்னும் 2-3 மாதம் பண்ணிகிட்டு இருக்கோம். தேர்தல் அறிக்கையெல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள்கிட்டருந்து எல்லாம் எங்கே எந்த பிரச்சனைன்னு சொல்லி எல்லா மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பர் தேர்தல் அறிக்கை வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, கூட்டணி தாவேக்கா எந்த கட்சிக்கு தாவேக்கோட கூட்டணி வரப்போகுதுங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்றைக்கி சமீபத்தில் கூட பாமக அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அடுத்து என்ன மாதிரியான கட்சிகள்? இல்லை எல்லோரும் தாவேக்காவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ். ஆமாம், அங்கே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வந்தால் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் மகளிருக்கான நல உதவி திட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் சென்னையில் இவ்வளோ சோழிங்கநல்லூரில் இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல சாத்தியப்படுத்திருக்கீங்க. ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இருக்குது? இவ்வளோ பெண்கள் திரண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ஆம் தேதி பண்ண வேண்டிய நிகழ்ச்சி. போலீஸ் பர்மிட், இடம் பிரச்சனை, ஆளுங்கட்சியோட கட்டமைப்பு எங்களை வந்து பண்ண விடாத பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து முக்கியமாக அட்வொகேட்லாம் மூலியமாக வச்சு போலீஸ் மூலியமாக ரெடி பண்ணி மகளிர் நீ சார்பாக இது பண்ணணும்னு ஒரே ஏமோடு நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். 3ஆம் தேதி பண்ண நிகழ்ச்சி இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி இணையமைப்பாளர் எஸ் பிரேமா அவர்கள் தான். அவங்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. இவர் கூட வந்து காலையிலேருந்து இந்த இடத்துல வந்து முழு ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த பகுதி கழக செயலர் OMR லோக அவர்களுக்கு மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விழா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீட்னஸாக அழகாக முடித்து அழகாக அமைச்சு வச்சுருக்கணும். தமிழக வெற்றிகளாக முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெண்கள் இருந்திருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாரீ ஒன்று கொடுத்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்து மன நிறைவாக இருக்குது. இது வந்து டிஎம்கேயோட கோட்டை. வருகின்ற இந்த எலெக்ஷனில் தளபதி தமிழக வெற்றிகள் கோட்டையாக மாறுன்றதுனால ஒரு ஆணித்தனமாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அந்த டிஎம்கேவோட கோட்டைன்னு சொன்னீங்க. சென்னை இப்போ எப்போவுமே வந்து இந்த 17-17 ஜெயிக்கிறது, 17-15 ஜெயிக்கிறது அப்படின்ட்டு பயங்கர பலமோடு இருப்பாங்க. தாவேக்காக்கு இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். ஏன்னா தளபதி அவர்கள் இன்னும் சென்னை மக்களை வந்து சந்திக்கல. ஆனாலுமே இவ்வளோ சென்னை மக்கள் தளபதியோடைய முகத்துக்காக தான் கூட்டம் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. இந்த அமைப்புக்காக அந்த கூட்டம் நிற்கிது, இந்த கட்சிக்காக அந்த கூட்டம் நிற்கிது. நம்ம அதை அவ்வளோ ஆதாரமாக பார்த்துட்ருக்கோம். சென்னைக்கு என்னென்ன மாதிரியான எலெக்ஷன் பிளான்ஸ்லாம்? நிறைய பிளான் இருக்குங்க. இந்த 17 சொன்ன மாதிரி 17 இடத்துல கண்டிப்பாக தமிழக வெற்றி இருக்கும். கண்டிப்பாக அங்கே அதிகம். அந்தளவுக்கு நாங்கள் ஜெயிக்கிற அளவுக்கான ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அண்டர்கிரவுண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக எலெக்ஷன் நேரத்தில் ஏன்னா நான் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நான் ஜெயிக்கிற வாய்ப்பு அனைவரும் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்கள் தளபதி அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் பிரச்சாரத்துக்கு வரதான் போகிறாரு. வராமல் இருக்க போகிறது கிடையாது. எல்லா ஊருக்கு போன தலைவருக்கு இந்த ஊருக்கு வர தெரியாது. கண்டிப்பாக வருவார். வந்து அதுக்கான அந்த நாள் ஒரு எழுச்சி நாளாக இருக்குன்றதுனால தெரிவிச்சுக்கிறேன். சமத்துவ கிறிஸ்மஸ் நாள் சமீபத்தில் நடந்தது. இப்போ பொங்கல் பண்டிகை வருது. அதுக்கு ஏதாவது தளபதி? இப்போ அதற்கு முன்னாடி வந்து பார்த்தா ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த வேலையை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து கழக தலைவர் அவர்கள் அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு உடனே அந்த வேலையை பார்ப்பாங்க. அது தலைமை தான் முடிவு பண்ணணும் அது விஷயத்தை. படத்தை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கோர்ட்டில் ஆர்டர் ஸ்டே வாங்கியிருக்காங்க. 9ஆம் தேதி தான் தீர்ப்பு. ஆனால் 9ஆம் தேதி தான் ரிலீஸ்ன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். என்ன நடந்துகிட்ருக்கு? இதில் தான் அரசியல் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காவலன் படத்துலேருந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லாத படமே கிடையாது. எங்களுக்கு காவலன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 படத்துக்கிட்ட எங்களுக்கு பிரச்சனை ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்குது. இது ஏன் இந்த அளவுக்கு சென்சார் போர்டு பிரச்சனை அளவுக்கு இது வரையும் தளபதியோட சரித்திரத்தில் இதுமாதிரி இல்லவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா தளபதி அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். இந்த படம் வந்து ஜனநாயகம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது. எலெக்ஷன் கேம்பிங்கே எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுதுன்ற வெளியே நியூஸ்லாம் இது கேள்விப்பட்டு இந்த படத்தை வந்து அழுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் உலக சுற்று வாலிபன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு வந்து நடந்தது இதே திராவிட திமுகவால். இன்றைக்கி வந்து எங்கள் தலைவருக்கு நடக்குது. கண்டிப்பாக யார் தடுத்தாலும் கண்டிப்பாக 2026 இந்த வருஷம் தளபதி முதலமைச்சராக உறுதி. அன்று எம்ஜிஆர், இன்று தளபதி ஜனநாயகன். கண்டிப்பாக உறுதி. கடைசியாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட்டணி. மற்ற கட்சிகள்லாம் ஃபைனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட பாமக ஏடிஎம்கே கூட்டணி உறுதியாச்சு. தேமுதிக இன்னும் 2 நாளில் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குது? எங்கள் கழகத் தலைவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இதுவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 31%, 35% எங்களுக்கு
இருக்குது. இன்னும் எங்கள் தலைவர் என்ன நல்ல முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு, அவர் எந்த முடிவு எடுத்தாலும், கூட்டணி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, எங்கள் தளபதி எடுக்கிற முடிவுக்கு அனைத்து கழக தோழர்களும், மகளிர் நிர்வாகிகளும், பொதுமக்களும் அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதான வேலையை பார்ப்போம் கண்டிப்பாக. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்னு சொல்லப்பட்டு இருந்தது. இப்போ வந்து வெறும் பராசக்தி மட்டும் தான் வரக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஜனநாயகன் என்ன நிலவரத்தில் இருக்குங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல. 9ஆம் தேதி தான் தீர்ப்புன்னு சொன்னாங்க. ஆனால் 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ்னும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரசியல் தான் அங்கே ஓடுது. ஏன்னா எங்கள் தலைவர் படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டா தலைவரோட இப்போயே வந்து நாங்கள் எங்கள் மதுரையில் மாநாட்டில் பேசின ஸ்பீச் இப்போ வரைக்கும் தளபதியோட குரல் வந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம தளபதி படம் வந்தாலே அந்த படம் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு படிக்கும். அதே மாதிரி சாதனையிலையும் சரி எல்லாத்துலேயும் நம்பர் 1 தளபதின்றதுனால அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி எங்கள் படம் வந்தால் இந்த படத்தில் வந்து அரசியல் பேசியிருக்காங்களே, இந்த அரசியலையே வந்து படம் வந்து ஃபுல்லாக இந்த 3 மாதம் வந்துடுச்சுன்னா அப்புறம் வந்து திமுகன்ற பேரே அழிஞ்சிருமே. அந்த படத்தாலேயே வந்து தளபதி பேரே பெருசாக வந்துடும். சாட்டையில் அடிப்பார் பாருங்க. உங்களை வந்து மக்களுக்கு நல்லது பண்ண சொன்னால் கொள்ளையடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கெட்டது பண்ணுறதுக்கு வரீங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. உண்மையை சொல்கிறார் எங்கள் தலைவர். எப்பயுமே எங்கள் தலைவர் தடையை தான் நாங்கள் எதுவும் வந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கோம். இங்கே எம்ஜிஆருக்கு எப்படி இந்த உலகம் சுட்டும் வாலிபன் படத்தில் பிரச்சனை பண்ணி எம்ஜிஆர் வந்தாரோ அந்த மாதிரி இந்த ஜனநாயகம் வந்து எங்கள் தளபதிக்கு அமையுன்றதை இந்த நேரத்தில் நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். தளபதி கூட எப்பயுமே நாங்கள் இருப்போம். தளபதி கூட மக்களும் இருக்காங்க. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. படம் இப்போ வரலன்னா கூட எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. படம் வரும்போது வெற்றி விழாவை கொண்டாடிட்டு தளபதி அது கூட சேர்ந்து தளபதி முதலமைச்சர்ன்ற ஒரு அறிஞரில் இருக்கிற ஒரு போஸ்டரை ஒட்டி நாங்கள் கொண்டாடி மகிழ்வோம். எங்களுக்கு தளபதி பொங்கல் ஏதாவது எல்லாம் சொல்லுவாங்க, பொங்கலுக்கு தளபதி வராருன்னு சொல்லி. எங்களுக்கு தளபதி வர அன்றைக்கெல்லாம் பொங்கல், தீபாவளி, என்ன சொல்கிறது, ரம்ஜானு, என்னென்ன இருக்குதோ எல்லா பண்டிகை தளபதி படம் வர அன்றைக்கி எல்லா பண்டிகையும் எங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. பொங்கலெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது ஏகப்பட்ட போக்கரி பொங்கலுக்கு ஆரம்பித்தது தானே. அப்போவும் அதே தான் பண்ணாங்க. தலைவாய்க்கு வராது. நாளைக்கு படம் ரிலீஸ்னால் இன்றைக்கி தான் சொன்னாங்க, ஓகே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நாளைக்கு விடிஞ்சதும் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வரப்போகுது. படம் எப்படியும் ரிலீஸ் ஆகுன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் தளபதியை பார்ப்போம் கண்டிப்பாக. நன்றி. நீங்கள் இந்த கூட்டத்தில் பேசும்போதே மற்றவங்க வந்து கட்சி கொள்கைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஊரில் என்ன பிரச்சனை, உங்களுடைய மக்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசுனீங்க. ஸோ இன்னும் களத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீங்கிறதுனால அதை கேட்குறேன். என்ன சொல்கிறாங்க மக்கள், என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? நான் வந்து ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான். ஒரு நாளைக்கு நான் 100 பேர் ஏற்றின்னு போனால் அதில் வந்து 90% பேர் தளபதி தான் ஓட்டு போடணுன்றாங்க. அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா யார் வந்தாலும் எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்கள சொல்கிறோமோ இல்லையா, நாங்கள் கேட்குறதே இல்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுறாங்க நீங்கள் தளபதி கட்சி தானே. இப்போ எங்களோட முகவரி பார்த்திங்கன்னா தளபதி தான். நாங்கள் வெளியில் தெரியறதுக்கு காரணமே தளபதி தான். ஒன்றுமே இல்லாமல் என்னை வந்து நீங்கள் தளபதி கட்சி தானே அந்த மாதிரி கேட்கும்போது நிறைய அடிப்படை வசதிகள்லாம் இங்கே இருக்குது. அது எதுவுமே வந்து இவங்க 2 பேருமே செய்யலை. தளபதி வந்தால் மட்டும்தான் அது முடியும். எங்களோட ஆதங்கம் தான் அது. இப்போ இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி மாசு காட்டுறாங்களே தவிர அந்த மக்களுக்கு தேவையானதை செய்ய மாட்டுறாங்க. இப்போ பாருங்கள், ரேஷன் கடையில் அவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க. 2 வருஷமாக காசு கொடுக்காதனால தானே இவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க. நீங்கள் வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி போய் நிற்க போகிறது இல்லை. நார்மலான க்யூவாக தான் இருந்திருக்கும். இப்போ நேற்று எங்கள் வீட்டாண்ட கொடுக்கும்போது அந்த டோக்கன் கொடுக்குறவங்களும் அச்சு கீழே போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும்போது இப்போ அவங்க ஆட்சியை விட்டு ஆட்சியோட கடைசி காலன்றதுனால அந்த 3000 ரூபா தராங்க. அப்போ போன வருஷம் ஏன் கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கொடுக்கல, ஸ்டார்டிங் வந்தப்போ ஏன் கொடுக்கல? இப்போ இதை கணக்கு பண்ணால் அந்த 5000 ரூபா தான் தராங்க. வருஷத்துக்கு 1000 ரூபா கணக்கு பண்ணி தான் தராங்க. இந்த 5000 ரூபா கொடுத்துட்டு மக்களை அடிமாடு மாதிரி வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த ஒரு பெரிய கட்சி வளர்ந்து வந்தால் மற்ற கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து இவங்களோட பி டீம், இவங்க அவங்களோட பி டீம் அப்படின்னு ஒரு போயிட்டே இருக்கும். இன்னமும் தாவேகாக்கும் அது இருக்குது. இவங்க வந்து பிஜேபியோட பி டீம், இல்லை இவங்களோட டிஎம்கேவோட பி டீம், என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக தான் இருக்குது. எங்கள் தளபதி ஜெயிக்கும் போது தான் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தனி டீம்னு தெரியும், மக்கள் டீம்னு தெரியும். அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் ஃபுல்லாகவே தளபதியோட கோட்டையாக தான் மாறிடுச்சு. அது வந்து வெளியில் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியே இது பண்ணின்னு இருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. முக்கியமான தலைவர்கள், நாஞ்சில் சம்பத் சார் மாதிரியான தலைவர்களோ, செங்கோட்டையன் சார் மாதிரியான தலைவர்களோ இங்கே வராங்க. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வந்து ஒரு தலைவரை சூஸ் பண்ணுறாங்க, புதுசாக வர ஒரு தலைவரை சூஸ் பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அந்த ஷிஃப்ட் மாறுதா? வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருந்த ஒரு எரா வந்து டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சி சரிந்து இன்னொரு கட்சி மேலோங்கிற கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு திராவிட கட்சி மட்டும் சரியுதுன்னு.
எலெக்ஷனுக்கு அப்புறம் 2 திராவிட கட்சியுமே இருக்காது. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாஞ்சிலாறு, செங்கோட்டையெல்லாம் அவங்களாம் வராங்கன்னா அவங்களாம் இத்தனை வருஷம் இருந்து அந்த கட்சிகளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தலைவருக்கு அடுத்து தளபதி தான்ன்றதை அவங்க மனசில் ஏந்தின்னு செங்கோட்டையெல்லாம் என்ன சொல்ல என்னோட உயிரம் இருக்க வரைக்கும் தளபதியை வந்து முதல்வர் ஆக்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்தளவுக்கு அவர் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவரெல்லாம் ஒரு வந்து விசுவாசமாக இருந்தவர். இன்றைக்கி எங்கள் தளபதிக்கு விசுவாசமாக இருக்காருன்னா எங்கள் தளபதி அப்போ எந்த அளவு அவரோட இது மனசில் இருப்பார். அதே மாதிரி தான் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து. நான் பேசும்போது கூட சொன்னேன், இதே இடத்துல நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அவரோட பேச்செல்லாம் கேட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களையே அவங்க ஏமாற்றிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? அவங்க அவ்வளோ கொள்கையை ஈடுபாடாக இருக்கும்போது அவங்கள ஏமாற்றி தான் இவ்வளோ நாள் கட்சி பொழப்பை நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ வந்திருக்காங்க. வந்திருந்து எங்களுக்கு சந்தோஷம்தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி மாவட்ட செயலர் சொன்ன மாதிரி 3ஆம் தேதி ஊர் உள்ள நடக்க வேண்டியது. அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு 200-250 பேருக்கு கொடுத்துட்டு சின்னதாக போய்ட்டு இருப்போம். எங்களை தடுத்ததுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டமாகவும் ஒரு மாநாடு மாதிரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே லேடிஸ் தான். எங்கள் கட்சிக்கார பசங்களாம் கூட ஓரமாக தான் நின்றாங்க. அதுக்கு முழுக்க காரணம் இந்த 2 நாளில் வந்து இவங்க சகோதரி பிரேமா அவர்களின் ஏற்பாட்டிலும் முழுக்க அவரோட கணவரின் ஏற்பாட்டிலும் தான் நடந்தது. நாங்கள் சும்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அவங்க தான். அதனால் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்ககிட்டே சில வார்த்தைகள் கேட்கலான்னு நினைக்கிறேன். இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கூட்டம், அதுவும் சென்னை மாதிரி சென்னையில் இவ்வளோ முக்கியமான இடத்துல நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா கட்சிக்குமே ஒரு சேலஞ்சு தான். அதுவும் இப்போது திராவிட கட்சிகள் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு பல பாதுகாப்புகள் இருக்கும். பட் இங்கே வந்து காவல்துறையோட பாதுகாப்பு ரொம்ப கம்மியான காவல்துறைகள் தான் இருந்தாங்க. ஆனாலுமே உங்களுடைய டீமாகவே டிவிகே கட்சியினர் நிர்வாகிகளாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான கூட்டங்கள் எதிர்பார்க்கலாமா தொடர்ந்து சென்னையில்? ஒரு வீட்லேயும் போயிட்டு நான் கூப்பிடும்போது இந்த மாதிரி மீட்டிங் வச்சுருக்கேன் வாங்கன்னு சொன்னேன். குடும்பத்தோடு வரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி குழந்தைங்களோடய குடும்பத்தோடு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் தான் நான் நன்றியை சொல்லிக்கிட்டோம். ஏன்னா எனக்கு இது ஸ்டேஜில் இது வரைக்கும் நான் வந்து பேசினதோ இல்லை, வரல. உன்னால் முடியும், உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ தூரம் நான் பண்ணது எல்லாமே அண்ணன் தான். ஸோ தொடர்ந்து சென்னையில் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறதுக்கான திட்டங்களும் இருக்குங்களா? கண்டிப்பாக தளபதிக்கு மகளிர் சப்போர்ட்டு ஃபுல்லாக இருக்குது.